குளுக்கோஸ் ஏறிங்குது. ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்ன ஐயா, உனது இரு மக்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலும் மதில்களும் சூழ்ந்திட்ட எத்தேச மன்னரால் உத்தமர் என போற்றக்கூடிய என் தந்தை மகன் விஜயனை மனதார வாழ்த்துங்களப்பா. விஜயா வாழ்க. இதெல்லாம் விட பிள்ளைங்க, இதெல்லாம் விட இது அல்லவா பிள்ளைகள். அண்ணன் கூட கொடு கூட பேசாதப்போ அப்பா ஜெயா பாருங்கள். எங்களை அழைத்த காரணம் ஜெயா என்னப்பா விஜயா, உங்கள் இருவரை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வன் என்பது பழமொழி. உண்மைதான். அத்தனை போல நாட்டு மக்களுக்காக நாம் நமக்காக நாட்டு மக்கள். உண்மைதான். நாட்டு மக்கள் குறையை தீர்த்து விட்டேன். வீட்டில் என்னுடைய மனக்குறை இன்னும் தீரவில்லை. அப்படியே நம்ம குறை தந்து விட்டது உங்களுக்கு இருக்கிறதே. நீங்களோ வளர்ந்து வாலிப திசை அடைந்து விட்டீர்கள். உண்மைதான். காலகாலத்திலே உங்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பா எங்களுக்கு திருமணமா? பெண்ணையார் எந்த நாட்டை சேர்ந்தவள்? புதிதாக நான் ஏன் பெண்ணை பார்க்க வேண்டும்? எங்க நாட்டை ஆண்டு வந்த வேல்வேந்த மன்னனுக்கு என்னுடைய தங்கை வைத்தீஸ்வரியை மணம் முடித்தேன். என்னுடைய அத்தை. ஆமா, அவளுக்கு 2 பெண்கள் இருக்கின்றார்கள். மான்மணி தேன்மணி சின்னத்திர வைத்து பார்த்து அந்த 2 பெண்களையும் உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்ய போகிறேன். மிக்க மகிழ்ச்சிப்பா. அப்பா நாம் அனைவரும் பேசிட்டு இருக்கோம். யாரோ வருவது போல. ஏகநாதபுரி அம்பலத்தான் வணக்கம் மன்னா. வாழ்க வாழ்க என்று வாழ்த்து விட்டேன். மன்னா யார் இவன்? பார்த்தால் தெரியவில்லை. என் மூத்த மகன் ஜெயன். அவன் சேவலை நான் ஏதோ சத்தம் போட பேச தவிர எனக்கு நம்ம சேவலை சத்தமா பேசுறா சாமிக்கு பிடிக்காது. ஆமா ஆமா நல்ல பசங்க ஜெயனுக்கு பிடிச்சத சாத்தத்தை மன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கறான். இந்நாட்டின் இளவரசன் அல்லவா? அப்படிதான் இருப்பான். தளபதி யாரு? வர வேண்டும் வர வேண்டும். வணக்கம் வணக்கம் வணக்கம். பல நாடு வந்த காரணம் மன்னா, அதாவது வேங்கட மகாராணி உங்களோட தங்கை உங்க மூவரும் வாழ்த்து விட கட்டளை. அப்படியே கட்டி காண வேண்டாம். அறிவட்ட மன்னன் ஏங்க வரவில்லை? நான் புரியலையே. டேய் மூவரும் வேங்கநாட்டை நோக்கி புறப்பட்டார்கள். ஆமாங்க. யாரை பார்க்கறதுக்கு? மகாராணி பார்க்க. மகாராணி வைத்தீஸ்வரியை. ஏண்டா ஓ இவன் போகாட்டி மகன் உயிரோட இருந்தானடா. ஏய் நல்லதா இருப்பாங்க. இல்லை கொலை ஆளு செட் பண்ணிட்டேன். ஐயோ கொலை பண்ணது ஆளு செட் பண்ணிட்டியா? யாரு அது? யாரு? ஏன் நோசை காதலிய சகுதலாங்க போய்தா? டேய் இருந்தாலும் வேங்கநாட்ட மகன் உயிரோட இருக்க வரை இந்த நாட்டுக்கு மன்னார் வர முடியுமா? வர முடியாது.
அதான் கொலை செய்யலாம் செட் பண்ணிட்டேன். அது மட்டுமா என்ன மீறி இது வாங்க நாட்டை முடிச்சு விட்டான மன்னன் தொட்ட முடியாதுங்க. தொட முடியாது இல்ல. ஆமா பொறுக்கிறது வா புறனோடு எப்பொழுது பார்த்தாலும் தின்னுவது தூங்குவது தான் வேற என்ன வேலை இருக்குமா? அரண்மனையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பயாவது யோசிச்சிருக்கேன். அதுக்கு தான் ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செஞ்சிருக்கேன். வண்டிக்கார வேலை எங்கடா? வண்டிக்கார வேலை வாழ்த்துங்களம்மா. இன்று நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும். வேலா உன்னை எதற்காக அழைத்தே தெரியுமா? எதற்காக? சொன்ன வேலை அத்தனை முடித்து விட்டாயா? சிறப்பாக முடித்து விட்டேன். அப்படியா? இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும், வேறு யாருக்கு தெரியக்கூடாது. என்னுடைய அண்ணன் மகன் மூத்தவன் எப்பொழுது வருகின்றானோ அவன் இடத்தில் இதை பத்திரமாக ஒப்படைப்பது உன்னுடைய கடமை. சொன்ன வேலையை சிறப்பாக செய்து முடிகிறார். அண்ணனையும் அண்ணன் பெற்ற பிள்ளைகளை வாழ்த்து வர சென்ற தளபதியார் காணவில்லை. சற்று நேரம் ஓய்வெடுக்கின்றேன். யார் வருகிறார் என்று மாமே தரணும் சீரு 2 மாங்காய் தட்டுல தோடு. ஏ மாமே தரணும் சீரு 2 மாங்காய் தட்டுல தோடு. இடத்துக்குள்ள நான் இப்போ விவரம் என்ன அந்த பாட்டு எழுதுற இப்ப நேர்ல இருந்தா ஒரே தூக்குலே தொங்கிருப்பான். எப்படியாப்பட்ட பாட்டு தெரியுமா அது? அந்த பாட்டு எழுதி அனுப்பது கானாவுக்கு நான் தாமா. நீ உயிரோடு இருக்கிறேன்னு தான் சொல்லிட்டேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் மேல போய் சேர்ந்துக்கிறாரு. என் பாட்டு கேட்டா போய் சேர்ந்துட்டாங்க. ஐயோ ராஜா வாயில வயத்துலதான் வச்சுப்போம் நாளைக்கு தோடும். என்னடா குட்டி எத்தனை நாள் நீ செஞ்ச வேலை எதுவுமே எனக்கு போதாத வேலை. இதுக்கப்புறம் நான் உனக்கு புது புது வேலை விட போறேன்டா. நான் செய்யணும். ஆமா செய்ய முடியாது. ஏன்டா? நான் செய்தா எனக்கு என்ன ஆதாயம்? டேய் நான் சொல்ற வேலை இல்ல, நீ செஞ்சா உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல நான் கவனிப்பேன். என்ன என்ன கவனிக்கலையா? ஆமாடா. அம்மா என்ன இப்போ ஒரு வார்த்தை சொல்லு. சொல்லு. டேங்க் மேல ஏறி அங்க கீழே குதிக்கணும். அது மேல ஏறி குதிக்காதே, பையன் நினைச்சு அந்த ஒயரை தோடு. எனக்கு கவனிக்கிறது சொன்னவன்னா அதை கூட கை வைப்பேன் நானு. இந்த காரி பையா அந்த கதை ஓடி விடு. எப்படி நாட்டுக்கு வந்துட்டோம், இந்த நாட்டுக்கு வெளியே அம்பா கால வர பரம கமலி வர இடத்துக்கு நான் போய் பாரு. மயிர புடங்க போட்டடா. யாருங்க உம்மால ஒரு ஜாயிக்கு உம்மால இல்ல உம்மான் கேக்குறீங்க. ஹலோ ஏன்னா வந்து இத பத்தி கால வேண்டியா? முதல்ல அடி நீ பாட்ட, ரெண்டாவது அடி தெரியுமோ தெரியாத நான் எடுத்து விட்டேன். மக்களால உனக்கு காட்டுனா
உன்னை கேட்டல டேய் தப்பு தான் போடா டேய் ஒத்த போடா ஏய் ஏய் பதக்கமா பேச ஓரம் விட ஏய் இந்த நாட்டுல மழை வந்து கேட்கலையா போய் வாங்க வாங்க சொல்லுங்க பாருமா அப்படியே என்ன வாய்த்துக்கலாமா நூறாண்டு கால தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். ஏண்டா யார் என்று தெரியாது, முன்பின் பார்த்ததில்லை. பார்த்த உடனே அம்மா என்னை வாழ்த்துகள் என்று உரைக்கின்றாலே யார் இவர்? தெரிஞ்சுங்க யார் என்று தெரியாது. பெண்ணே யார் நீ? அம்மா இந்த நாட்டிலே காலகாலம் இருக்கக்கூடிய தலைவர் வீரவீரக திருத்தேவக தண்டனை போட்டு கொண்டு வந்தாய். இந்நாட்டுக்கு புதிதாக பணிப்பெண் தேவை என்று புதிதாக வந்திருக்கக்கூடிய பணிப்பெண் தாயே. பணிப்பெண்ணா? பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. பெண்ணிடத்தில் பெண்ணை போல இருக்கின்றார், பார்க்க அழகாக இருக்கின்றார். இவனடா என்னடா அழுவா? என்னடா இவ அழுவா? ஏண்டா ஏண்டா? அம்மா இந்த பாவிக்கு சின்னஞ்சிறு வயது முதல் இந்த வயது வரை நான் தாய் முகத்தையும் பார்த்தது கிடையாது, தந்தை முகத்தையும் பார்த்தது கிடையாது. நான் ஒரு அனாதை என்று உரைக்க வேண்டாம். உலகத்தில் மனிதனாக பிறந்தால் யாரும் அனாதை கிடையாது. எங்கேயாவது எந்த மூலையிலாவது ஒரு சந்தமது இருக்கத்தான் செய்யும். பிறக்குவது அந்த சொந்த நாடாக இருக்க கூடாதா? இனி முதல் கொண்டு உடைய பெற்றெடுத்த தாயாக இருக்கின்றேன். எனக்கு மகனாக இந்த பாவி இந்த சொந்தத்தை தேடி வந்தேன். அம்மா உங்களை பார்த்தாவே தெரியுது நீங்க ரொம்ப கணிப்பா சோர்வா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் வரும்போது கிராமத்துல இருந்து 10 மாடு பல கருது